நாட்டிலேயே நேற்று அதிகபட்ச வெப்பநிலை பதிவான நகரங்களில் ஈரோடு இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே நேற்று அதிகபட்ச வெப்பநிலை பதிவான நகரங்களில் ஈரோடு இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே நேற்று அதிகபட்ச வெப்பநிலை பதிவான நகரங்களில் ஈரோடு இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், இது குறித்த விவரங்கள். நேற்றைய தினம் நாடு முழுவதும் பதிவான ஒட்டுமொத்த வெப்ப அளவுகளை இயல்பான அளவை விட ஈரோட்டில் அதிகப்படியான வெப்ப அளவானது பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடு முழுவதும் பதிவான வெப்பநிலையில ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் பகுதியிலும் அதே போன்று ஆந்திர மாநிலம் கடப்பா பகுதியிலும் 43.8 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. இது நாட்டிலேயே அதிகபட்சமாக பதிவான வெப்பநிலை அளவாக இருக்கக்கூடிய சூழல்ல அதுக்கு அடுத்தபடியாக நேற்று தினம் ஈரோட்டில் பதிவான 43.3 டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பம் தான் நாட்டிலேயே இரண்டாவது அதிகபட்ச வெப்பநிலையாக நேற்று தினம் பதிவாகி இருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஃபாரன்ஹீட் டிகிரியில பார்க்கும்பொழுது நாட்டிலேயே அதிகபட்சமாக புவனேஸ்வரிலும் கடப்பாவிலும் 110.8 ஃபாரன்ஹீட் வெப்பமும் ஈரோட்டில் 109.4 ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகபட்சமான வெப்பநிலையுடைய மாறுதல், அதாவது இயல்பான அளவை விட ஈரோட்டில் தான் அதிகபட்சமான வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் இந்த காலகட்டத்தில் சராசரியாக பதிவாக வேண்டிய வெப்பநிலையுடைய அளவு 37 டிகிரி 38 டிகிரி என்ற செல்சியஸ் அளவில் பதிவாக வேண்டிய வெப்பநிலை இயல்பை விட 5.6 டிகிரி செல்சியஸ் அதிகமாக கூடுதலாக பதிவாகிறதுனால நமக்கு வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸ் என்ற அளவு பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இது ஈரோடு மாவட்டத்திலேயே குறிப்பாக தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டமாக இருக்கக்கூடிய காரணங்களால் இந்த பகுதியில் பதிவானதாகவும், தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல ஈரோடு, கரூர், சேலம், நாமக்கல் அதே போன்று தமிழ்நாட்டுடைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் இயல்பை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டினுடைய மற்ற பகுதிகளை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் அதிகப்படியான இடங்கள் இல்லாவிட்டாலும் ஓரிரு இடங்கள்ல நமக்கு இந்த வெப்ப அலைக்கான வாய்ப்பும் இயல்பை விட அதிகமான அளவுல வெப்பம் பதிவாவதற்கான வாய்ப்பும் இருப்பதா வானிலை ஆய்வு மையத்தோட அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.